வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா இது வீட்டுக்குள்ள இருந்து இன்ட்ரோ கொடுக்கறதுனால பாக்குறீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவா இதை பண்ணலாமேன்னு திடீர்னு என் ஞான உதயத்துல வந்ததுனால இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த யூஸ்ஃபுல் வீடியோ. ரொம்ப ஹெவியான வீடியோங்க. புதுசா கிரைண்டர் வந்து இந்தியால இருந்து கொண்டு வந்தோம் இல்லையா, அதோட சீசனிங் வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட புது கிரைண்டர். இந்தியாவில இருந்து பேக்கேஜ் கொண்டு வந்தோம் இல்லையா, நம்ம பேக்கேஜ் ஓப்பனிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதாங்க. இது பேசிக்கலி வந்து ஒரு 2 லிட்டர் 2 லிட்டர் அல்ட்ரா பிராண்டோட வெட் கிரைண்டர். ஓகேங்களா, இது இந்தியாவில் வாங்குறது தான், பட் யூஎஸ்ல யூஸ் பண்ணுற மாதிரி வந்து 110 வோல்ட்டில் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுதாங்க இன்சைட். இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரிக்க போகிறேன். இதுக்கு ஒரு லிட்டு ப்ளஸ் ஒரு டோ நீடர், அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதெல்லாம் நான் கொண்டு வரல, வெயிட் அதிகமாக இருந்ததுனால. ஸோ இதை வந்து நம்ம இப்போ நல்லா வந்து சீசனிங் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவாட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிட்டை எடுத்து வச்சுக்கலாம், தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ட்ரம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம சீசனிங் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்குள்ளே இந்த கல்லில் வந்து மேக் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த உரல், இது பேர் உரல் தாங்க எனக்கு தெரியுது. இது வந்துட்டு நிறைய டஸ்ட்டும் இருக்கும். இந்த பாருங்க, தொட்டாலே தெரியுது இல்லையா, டஸ்ட்டு, கல், மண், சின்ன சின்னதான டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த சீசனிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வந்து தண்ணியை ஊற்றி, சும்மா ஒரு தடவை பேசிக்காக தண்ணி ஊற்றி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்வரில் நார் இருக்கும் இல்லையா, இதில் வந்து நல்லா சோப் தொட்டுட்டு இதுக்குள்ளே நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். நம்ம இந்த டஸ்ட்லாம் கொஞ்சம் இதில் ரிமூவ் ஆயிருமா, நல்லா வந்து இந்த ட்ரம்மில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, கல், இதுதான் பிரச்சனை. இதில் தான் நிறைய டஸ்ட்லாம் வரும். அதனால் இதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கல்லும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் திரும்ப. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மோட்டாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ தாங்க நம்ம மெயின் மேட்ருக்குள்ளேயே வரப்போகிறோம். நான் வந்து இங்கே வந்து பச்சரிசி ஒரு 2 கப்பு பச்சரிசி, இல்லை எந்த அரிசி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன். 2 கப் பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சிருக்கிறேன். ஸோ இதை போட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைஞ்சிருச்சிங்க. இது வந்து எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. ஏன்னா புது கிரைண்டர் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இந்த மாவு வந்துட்டு அப்படியே நம்ம கீழே தான் ஊற்றணும். இந்தியாவில் இருந்தோம்னா வந்துட்டு நம்ம கோலம் போட அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது அப்படியே நான் வந்து சிங்கில் ஊற்றிட்டு திரும்ப ஒரு நார்மலாக ஒரு வாஷ் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் வாஷும் கொடுத்துச்சு. ஐ மீன் ஃபஸ்ட்டு ரவுண்ட் அரிசி போட்டு அரைச்சி வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம அரிசி போட்டு அரைக்கலாம். ஒரு தடவை அரைச்சாலே போதும் தான் சொன்னாங்க. நான் தான் ஒரு
சேஃபர் சைடுக்கு 2 தடவை அரிசி போட்டு நம்ம வந்து அதை கீழே தழுவ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு பழைய காலத்து மெத்தட் வந்து சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க தவிடுலாம் போட்டு அரைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை போல இருக்கு. இதுல வந்துட்டு பேசிக்கா இந்த மாதிரி நம்ம பண்ணாலே போதும் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ மறுபடியும் வந்து நான் வந்து ஊற வச்சிருந்த அரிசியில செகண்ட் பேட்ச் வந்து இதுல போட்டு திரும்ப வந்து சேம் மெத்தட் தான், அதே மாதிரி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாங்க. நார்மலா ஏதாவது கீழே தானே ஊத்துறோம், ஸோ அதனால வந்து எந்த அரிசி வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் ரவுண்ட் தானே. உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தா நீங்க வந்து 3 பேட்சா பிரிச்சு கூட அரைச்சிக்கலாம். எனக்கு இதுவே கிளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, ஆனாலும் நான் வந்துட்டு இன்னொரு தடவை அரைச்சிடலாமே சொல்லிட்டு ஒரு சேஃபர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செகண்ட் ரவுண்டு மாவும் வந்து அரைஞ்சிடுச்சு. ஐ மீன் நம்ம சீசனிங் ஒர்க் வந்து முடிஞ்சுது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியதுதான். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நல்லா வந்து கிரைண்டரை வந்து வாஷ் பண்ணியாச்சுங்க. நம்ம செகண்ட் ரவுண்ட் அரிசி போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கீழே ஊற்றிட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நார்மலாக நம்ம மாவாட்டுற மாதிரி வந்து ஆட்டிக்கலாம். இப்போ இதுல இருந்து டஸ்ட் டர்ட் எல்லாமே போயிட்டு இருக்கும். இப்போ கிளீனான கிரைண்டர் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம வழக்கம் போல அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சிக்க வேண்டியது. வந்து இங்க அரிசியும் உளுந்தையும் ஒன்னா ஊற வச்சு வச்சிருக்கேன் தோசை மாவுக்கு. நான் கம்மியான குவான்டிட்டி தான் அரைக்கிறதுனால வந்து தனியா ஊற வைக்கல, கொஞ்சம் சோம்பேறித்தனம், வேற ஒன்றும் இல்லை. அதனால ஒன்னாவே போட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே இதை வந்து நார்மலா அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து கிரைண்டர்ல மாவு ஆட்டுறேங்க. லாஸ்டா யூஎஸ்ல இருக்கும் போது ஆட்டினதுதான். 2021ல மாவு அரைச்சேன் நான் வெட் கிரைண்டர்ல. அதுக்கப்புறம் வந்து இப்பதான் வந்து கிரைண்டர்ல மாவாட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து மிக்சியில தான் அரைச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. இப்பதான் வந்து இந்தியால இருந்து இதை கொண்டு வர்றதுக்கு நல்ல டைமிங்கும் ரைமிங்கும் அமைஞ்சுது. அதனால வந்து கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் வந்து ஜாலியா இருக்கு கிரைண்டர்ல மாவாட்டுறது. ஏன்னா மிக்சியில எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா, நம்ம மாவுக்கு அரிசி போட்டு அரைச்சிக்கிட்டு பக்கத்துலயே நின்றுட்டு அந்த மாதிரி வந்து. இது கொஞ்சம் பெரிய சைஸ் கிரைண்டர் வேறையா, அதனால நிறைய குவான்டிட்டி பிடிக்கும் போல. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்தது கூட கொஞ்சம் சின்ன சைஸ் தான். 21ல வச்சிருந்தேன்னு சொன்னேன் அந்த கிரைண்டர். ஸோ இது வந்து பெருசுதான் போல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, மறந்து போச்சு இங்க கிரைண்டர்ல மாவு ஆட்டுறது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிட்டனாலாம். ஃபர்ஸ்ட் மாவு புது கிரைண்டர்ல. டாடா. ஆன் பண்ணிடலாங்களா? ஆன் பண்ணிடலாங்களா? ஏற்கனவே ஆன் பண்ணியாச்சு, இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம். நம்ம வந்து இன்னைக்கு திறப்பு விழா பண்ணிட்டோம் நம்ம புது கிரைண்டருக்கு. டாடா. யாராவது திடீர்னு வீடியோவில் புதுசாக ஒரு முகமூடி கொள்ளக்காரி அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே அடிக்கிற குளிருக்கு இப்படி தாங்க போக முடியுது. -5, 4 அப்படி போயிட்டுருக்கு வெதர். அதனால் இப்படியெல்லாம் கவர் பண்ணி இன்னும் க்ளவ் போடல, அதுக்கே கை விரைச்சிக்குது. என் பையனை ஸ்கூல் பிக்கப் டைம் ஆயிடுச்சுங்க. மாவாட்டிக்கிட்டே டைம் ஆனதை பார்க்காம விட்டுட்டேன். அதனால் இப்போ வேக வேகமாக வந்து ஸ்கூலுக்கு ஓடி போய் என் பையனை பிக் பண்ணிட்டு வரணும். இங்கேருந்து ஒரு 5 to 6 minutes தான் ஆகும். ஸ்கூல் பக்கத்தில் தான். அதுக்கு தான் இப்போ வந்து பரபரப்பாக ஒரு அம்மாவாக கடமையை பண்ண போயிட்டே இருக்கேன். வாங்க போயிட்டு சன்னை பிக்கப் பண்ணி வந்துட்டு அப்புறம் மாவை கண்டினியூ பண்ணுவோம். வந்து செம்ம சூப்பராக ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்காக உருண்டை வந்து வேக வச்சுட்டேன். அடுத்து இங்கே வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம பருப்பு உருண்டை எடுத்து போட்டு சுட சுட வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். சைட் பை சைடு இதையும் வந்து பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு என் பையனை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அடிக்கிற குளிருக்கு நல்லா சுட சுட வந்து இப்படி சாப்பிடணும்னு ரொம்ப டெம்ட் ஆகி வந்து இந்த குழம்பு வந்து வச்சிட்டு இருக்கேன் நான். ஆவி ஆவி பறக்க பருப்பு உருண்டை குழம்பு கொதிக்குது, போட்டுடலாமா?
கம கம பருப்பு உருண்டை குழம்பு. நான் வெஜிடேரியன் குழம்பே தோத்துருங்க. கோமாப்பட்டிய பாருங்க மாதிரி ஒரு கிரேவிங்க இது. நல்லா கம கமன்னு சும்மா சூப்பரா வந்து இப்ப உருண்டை குழம்பு ரெடி. சுட சுட சாதத்துல அப்படியே இந்த ஒரு 4 உருண்டை எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவல். நல்ல குளிர் வெதருக்கு வந்து சூப்பரான ஒரு லஞ்சு. சும்மா சூப்பரா வந்து லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட பருப்பு உருண்டை குழம்போட நான் போய் என்னோட லஞ்ச் என்ஜாய் பண்ண போறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட சீக்கிரமா வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்றது வரைக்கும் பாய்.